ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழ புளிശ്ശേരി. மாம்பழம் வந்து குட்டி குட்டியான மாம்பழம் இருக்குல்ல, அது வந்து தோல் எல்லாமே உரித்து எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அது கூடவே வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், பச்சை மிளகா வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பக்கத்து மிக்சியில் வந்துட்டு தேங்காய் ஒரு முறி தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் புளி கம்மியாக இருக்க தயிர். ரொம்ப புளியில் தயிர் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் புளி கம்மியாக இருக்க தயிர் வந்து எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டாக்கிட்டு மைய அரைக்குவோல, அந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக்கி அரைச்சி எடுத்து நம்ம தேங்காய் வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வரவிடுறதுக்கு வேண்டிയിട്ട് கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அது கூடவே வந்துட்டு கடுகு, அது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை, அப்புறமா பார்த்திங்கன்னா வரமிளகா கூட போட்டு நல்லா தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கணும். இது வந்து இந்த மாம்பழ புளிശ്ശേരി வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படி எல்லாமே கூடி சேர்ந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு டைமாவது பண்ணி பாருங்கள்.